திமுக ஆட்சியில் என்ன குறையை கண்டீங்க? அதை நான் கேட்குறேன். உச்சபட்சமாக ஐயா ஸ்டாலின் அவர்களை குளத்தூரில் நீங்கள் தோக்கடிச்சிருக்கீங்க. நீங்கள் உண்மையாலுமே தோக்கடிச்சிங்களா இல்லை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஏதாவது பண்ணிட்டாங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா அவர் தோக்கக்கூடிய ஆள் கிடையாது. குளத்தூர் தொகுதியை நல்லா பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. $1 trillion பொருளாதார வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்தியவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இந்த திராவிட மாடல் அப்படின்னா என்னென்ன தெரியுமா? ஒரு மாடலை, அந்த திட்டத்தை பிற மாநிலங்கள் அமல்படுத்தணும், பிற நாடுகள் அமல்படுத்தும் போது அந்த திட்டம் வெற்றியடையும். அதுபோல தான் இந்த திராவிட மாடல் கொண்டு வந்த ஒரு திட்டங்கள். இந்த பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்கறது, ஃப்ரீ பஸ் கொடுக்கறது, காலை உணவு கொடுக்கறது, அப்புறம் வந்து இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கோச்சிங் சென்டர் கொடுக்கறது, இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த திட்டங்களை முதல் அமல்படுத்துறது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான். ஏன்னா திராவிடம் தான் சிந்திக்க தெரிந்த ஒரு இனத்தினுடைய அடையாளம். அந்த திட்டத்தை வந்து ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்தார். அருமையான திட்டம். அதனால் பயன்பெற்றவர்கள் எண்ணற்ற பேர், லட்சக்கணக்கான பேர். அந்த திட்டத்தை காலப்போக்கில் அண்டை மாநிலங்கள் அதை வந்து விரிவுபடுத்த ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாடு போட்ட பல ஸ்கீம்ஸை வந்து அண்டை மாநிலங்கள் விரிவுபடுத்துச்சு. இன்றைக்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பே அந்த திட்டத்தை எடுத்து அமல்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? அதுதான் திராவிட மாடல். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டங்களை பிற மாநிலங்களும் பிற நாடுகளும் அதை அமல்படுத்துது என்பதுதான் திராவிட மாடல். பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இந்தியாவிலே தமிழ்நாட்டை நகர்த்திய ஒரு பெரிய ஒரு ஆள் அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான்.